திருச்செந்தூரில் பௌர்ணமியை ஒட்டி கடல் 80 அடி தூரத்திற்கு உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். வணக்கம் பவானி, தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூரில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு 80 அடி தூரத்திற்கு தற்பொழுது கடலானது உள்வாங்கி காணப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்பு இருக்கக்கூடிய கடல் அடிக்கடி உள்வாங்கியும் சீற்றத்துடனும் காணப்படுவது வழக்கமானது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உள்வாங்கியும் காணப்படும். இந்த நிலையில இன்று ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரையில் கடலில் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று ஆடி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்பு இருக்கக்கூடிய கடலானது உள்வாங்கி காணப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக செல்வ தீர்த்தம் பகுதிகளில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு 80 அடி கடல் உள்வாங்கி காணப்பட்டிருக்கின்றது. கடல் உள்வாங்கி காணப்படுவதால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிக அளவு வெளியே தெரிகிறது. அதன் மேல் நின்று பக்தர்கள் புகைப்படம் எடுப்பது, செல்ஃபி எடுப்பது என்று ஆபத்தை உணராமல் தற்பொழுது செயல்பட்டு வருகின்றனர். மேலும் கடல் உள்வாங்கி காணப்படும் பகுதியில் அந்த 80 அடியை தாண்டி கடலுக்குள் சென்று பக்தர்கள் நீராடியும் வருகின்றனர். கடலோர பாதுகாப்பு குழுவினர் மற்றும் கோவில் காவல்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் பாதுகாப்பாக பக்தர்கள் கடலில் புனித நீராட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியும் வருகின்றனர்.